உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 73ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இது வரைக்கும் கடைசியாக பார்த்தோம், பிழையாம் அந்த 4 உரைகளை உரைத்தது. அதுக்கப்புறம் அவர் தவறான ஒரு அறிவுரையை பாலாகரசனை கொடுத்து மோவாபு பெண்களெல்லாம் அனுப்பி 2ஆம் தலைமுறை இஸ்ரேல் மக்களில் பல பேர் சிலை வழிபாடுலையும் விபச்சாரத்திலையும் ஈடுபட்டு பினியாஸ் போய் அந்த அந்த சாபத்திலேருந்து, அந்த கொள்ளை நோயிலிருந்து மக்களை நிறுத்தி அந்த 2ஆம் தலைமுறையை தடுத்தார். அவருடைய வாஞ்சை இஸ்ரேல் மக்கள் மொத்த பேரையும் ஆண்டவருடைய கோபத்திலிருந்து பாதுகாத்தது. இதெல்லாம் நம்ம வாசித்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போது இன்றைக்கி எண்ணிக்கை 26ஆம் அதிகாரம் மட்டும் நம்ம வாசிப்போம். ஒரு அதிகாரம் தான். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எண்ணிக்கையின் முதல் அதிகாரம் என்ன, ஏன் இந்த புத்தகத்தை எண்ணிக்கைன்ற பேர் வந்துச்சு, ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால தான். அப்போ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எகிப்திலேருந்து வந்தப்போ எடுக்கப்பட்டுச்சு. இவங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் இவங்க அந்த முதல் தலைமுறை மக்கள் 40 வருஷம் பாலைவனத்தில் சுற்றி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் 2ஆம் தலைமுறையில் பல பேர் இறந்து போன 24,000 பேர் அந்த திரும்ப சிலை வழிபாடு செஞ்சு இறந்து போனதுக்கப்புறம் இப்போது எண்ணிக்கை 26ஆம் அதிகாரத்தில் 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும். ஸோ இது மக்கள் கானானை நோக்கி நகர்ந்து போவதற்கான தயாரிப்பு. கானானுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க, இப்போ அது உள்ளே போவதற்கான தயாரிப்பு துவங்கிறத நம்ம இன்னிலேருந்து ஆரம்பிப்போம், இது எண்ணிக்கை முடிகிற வரைக்கும். அதே போல் நம்ம 2ஆம் வாசகத்தில் இணைச்சட்டம் 27ஆம் அதிகாரம் வாசிப்போம். ஸோ 12லேருந்து 26 என்ன பார்த்தோம், மோசேவினுடைய 2வது உரை. அதில் தான் நம்ம மோசே 10 கட்டளைகளுடைய விரிவாக்கத்தை கொடுத்தார். ஸோ இந்த 12லேருந்து 26 மோசேவினுடைய செயற்கை கட்டளைகள் அவர் சேர்த்தது. முதல் சீனாயில் ஆண்டவர் நேரடியாக கொடுத்தது 10 கட்டளை. அதனால தான் நம்ம திருச்சபையில் 10 கட்டளை சீனாயில் செய்யப்பட்ட அந்த கட்டளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மாரல் லாஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம் இந்த கட்டளைகளுக்கு இல்லை. இது நம்ம இதெல்லாம் திருச்சபை தேவைன்னு நினைக்கிறதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும். இந்த காலகட்டத்துக்கு சரின்னு நினைக்கிறதோ அதை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும், மற்றதெல்லாம் எடுத்துக்காது. அதை நம்ம பின்னாடி வாசிப்போம் இணை சட்டத்திலே. இது மோசே கொடுத்தது இஸ்ரேல் மக்களினுடைய கடின உள்ளத்தை பொருட்டு, அவர்களுடைய பாவ பலவீனத்தை பொறுத்து சேர்க்கப்பட்ட இணை சட்டங்கள். அதனால தான் இணை சட்டங்கள் சொல்லுவோம். சரி, இன்றைக்கி 27ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே இந்த 10 கட்டளையினுடைய விரிவாக்கங்கள்லாம் பார்த்துட்டோம். எப்படி அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்லாம் மோசே சொல்லிட்டார். அதனால தான் மோசேவின் சட்டம் இதுன்னு சொல்கிறோம். இப்போது இதை கடைபிடிக்காமல் போயிட்டா நமக்கு வரக்கூடிய சாபங்கள், இஸ்ரேல் மக்களுக்கு வரக்கூடிய சாபங்களை அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். அது இங்கே பண்ண மாட்டார் மோசே. அதாவது இந்த மோவாபினுடைய இந்த சமவெளியில் நடக்காது. கானானுக்குள்ளே போனதுக்கப்புறம் யோசுவா கிட்ட இப்படியெல்லாம் பண்ணி நீங்கள் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தணும். ஸோ எகிப்துலேருந்து வந்த உடனே சீனாயில் பண்ண முதல் உடன்படிக்கை இருக்குது, அதை அவங்க மீறினாங்க. திரும்ப அதை ஆண்டவர் 2ஆம் சீனாய் கட்டளை, அதான் லேவியர்கள் கட்டளைன்னு பார்த்தோம், லேவியர்கள் உடன்படிக்கை. இப்போ 3வதாக இந்த மோவாபு சமவெளியில் கொடுக்கப்படுகிறது சட்டங்கள். ஆனால் உடன்படிக்கையை நிறைவேற்றுறது கானானுக்குள்ளே போனதுக்கப்புறம். ஸோ அதுக்கான அந்த வழிமுறைகளை எப்படி யோசுவா செய்யணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை இங்கே மோசே கொடுப்பார் இன்றைக்கி இணைச்சட்டம் 27ஆம் அதிகாரத்தில். சரி, நம்ம கூடவே தொடர்ந்து 3வதாக திருப்பாடல் 111 வாசிப்போம். ரொம்ப சின்ன திருப்பாடல் தான், ஆனால் ஆண்டவரை அழகாக புகழ்ந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது அமையும். சரி, இன்றைய தினத்திற்குள்ள 3 கேள்விகள் தான், ரொம்ப ஈஸி தான். முதல் கேள்வி, போன தடவை பார்த்தோம், யூதா குலம் தான் அதிகமான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்க. சரி, இன்னைக்கு 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எந்த குலம் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும், யார் அதிகமாக ஜனத்தொகையில் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத கவனித்து கொண்டே வாசிப்போம். 2வது, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் போன தடவை எவ்வளோ இருந்துச்சுன்னா 6,03,550. இந்த தடவை எத்தனை பேர் இருக்காங்க 2வது கணக்கெடுப்பில் அப்படின்றதையும் கவனித்து கொண்டே வாசிக்க முயற்சிப்போம் எண்ணிக்கையில். 3வது, மக்கள் இன்னைக்கு இந்த இணைச்சட்டத்தில் ஆமேன்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கவனித்து கொண்டே வாங்க. எத்தனை சாபங்கள் இருக்குது அப்படின்றத கவனித்து கொண்டே வாங்க. எத்தனை முறை மக்கள் ஆமேன் ஆமேன்னு சொல்லி சாபத்தை ஏற்றுக்கணும்,
கானான் தேசத்துக்குள்ளே போனதுக்கப்புறம். ஸோ அதை நம்ம கணக்கெடுப்போம், எத்தனை சாபங்கள் நீ கூறப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கெடுப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 26. அந்த கொள்ளை நோய்க்கு பின்பு ஆண்டவர் மோசேயிடமும் குரு ஆரோன் மகன் எலெயாசரிடமும் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதிலும் 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள போருக்கு செல்லத்தக்க இஸ்ரேலின் ஆண் மக்கள் அனைவரையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக கணக்கெடுங்கள் என்றார். மோசேயும் குரு எலெயாசரும் எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் அவர்களிடம், ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே 20 வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை கணக்கெடுங்கள் என்று கோரினர். எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த இஸ்ரேலின் ஆண் மக்கள் பின்வருமாறு: ரூபன் இஸ்ரேலின் தலைமகன். ரூபன் புதல்வர்: அனோக்கு, அனோக்கு வீட்டார்; பல்லு, பல்லு வீட்டார்; எட்சரோன், எட்சரோன் வீட்டார்; கர்மி, கர்மி வீட்டார். ரூபன் குடும்பங்கள் இவைகளே. இவற்றில் எண்ணப்பட்டோர் 43,730 பேர். பல்லு புதல்வர் எலியாபு. எலியாபு புதல்வர் நெமுவேல், தாத்தான், அபிராம். கோராகின் கூட்டத்தார் ஆண்டவருடன் வாக்குவாதம் செய்தபோது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக போராடுமாறு மக்கள் கூட்டமைப்பு தேர்ந்தெடுத்த தாத்தானும் அபிராமும் இவர்களே. அப்போது நிலம் வாயை திறந்து கோராகுடன் சேர்ந்து அவர்களை விழுங்கியது. நெருப்பு 250 பேரை கவியது. அக்கூட்டம் மாண்டது. இவ்வாறு அவர்கள் ஓர் எச்சரிப்பாயினர். ஆனால் கோராகு புதல்வர் மடியவில்லை. தங்கள் குடும்பங்கள் வாரியாக சிமியோன் புதல்வர்: நெமுவேல், நெமுவேல் வீட்டார்; யாமின், யாமின் வீட்டார்; யாக்கின், யாக்கின் வீட்டார்; செராகு, செராகின் வீட்டார்; சாவுல், சாவுல் வீட்டார். சிமியோன் குடும்பங்கள் இவையே. இவர்கள் 22,200 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக காத்து புதல்வர்: செப்போன், செப்போன் வீட்டார்; அதி, அதி வீட்டார்; சூனி, சூனி வீட்டார்; ஒசுனி, ஒசுனி வீட்டார்; ஏரி, ஏரி வீட்டார்; அரோது, அரோது வீட்டார்; அரேலி, அரேலி வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி காத்து புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 40,500 பேர். யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான் என்போர். ஏர், ஓனான் ஆகியோர் கானான் நாட்டில் இறந்தனர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யூதாவின் புதல்வர் சேலா, சேலா வீட்டார்; பெரேட்சு, பெரேட்சு வீட்டார்; செராகு, செராகு வீட்டார். பெரேட்சின் புதல்வர் எட்சரோன், எட்சரோன் வீட்டார்; ஆமோல், ஆமோல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி யூதாவின் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 76,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இசக்கார் புதல்வர் தோலா, தோலா வீட்டார்; பூவா, பூவா வீட்டார்;
யாசூபு யாசூபு வீட்டார், சிம்ரோன் சிம்ரோன் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி இசக்கார் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 64,300 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக செபுலோன் புதல்வர் செரேது செரேது வீட்டார், ஏலோன் ஏலோன் வீட்டார், யாகுலவேல் யாகுலவேல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி செபுலோன் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 60,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் மனாசேயும் எப்ராயிமும் ஆவர். மனாசே புதல்வர் மாக்கியர் மாக்கியர் வீட்டார். மாக்கியர் கில்யாதின் தந்தை. கிளையாது கிளையாது வீட்டார். கிளையாது புதல்வர் இவர்களே. இயசேர் இயசேர் வீட்டார். ஏலேக்கு ஏலேக்கு வீட்டார். அசிரியேல் அசிரியேல் வீட்டார். செக்கேம் செக்கேம் வீட்டார். செமிதா செமிதா வீட்டார். ஏபேர் ஏபேர் வீட்டார். ஏபேர் மகன் செலோபுகாதுக்கு புதல்வர்கள் இல்லை, ஆனால் புதல்வியர் இருந்தனர். செலோபுகாதின் புதல்வியர் பெயர்கள் மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா. மனாசேயின் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் தொகை 52,700. தங்கள் குடும்பங்கள் வாரியாக எப்ராயிம் புதல்வர் இவர்களே. சுத்தேலாகு சுத்தேலாகு வீட்டார். பெக்கேர் பெக்கேர் வீட்டார். தகான் தகான் வீட்டார். சுத்தேலாகின் புதல்வர் ஏரானும் ஏரான் வீட்டாருமே. அவர்கள் எண்ணிக்கைப்படி எப்ராயிம் புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 30,500 பேர். ஆக மொத்தம் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் இவர்களே. தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமீன் புதல்வர் பேலா பேலா வீட்டார். அசுபேல் அசுபேல் வீட்டார். அகிராம் அகிராம் வீட்டார். செபூபாம் செபூபாம் வீட்டார். கூபாம் கூபாம் வீட்டார். பேலா புதல்வர் அருது நாமான் என்போரே. அருது அருது வீட்டார். நாமான் நாமான் வீட்டார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமீன் புதல்வர் இவர்களே. அவர்கள் தொகை 45,600. தங்கள் குடும்பங்கள் வாரியாக தான் புதல்வர் இவர்களே. சூகாம் சூகாம் வீட்டார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இவைகளே தான் குடும்பங்கள். அவர்கள் எண்ணிக்கைப்படி சூகாம் குடும்பத்தினர் 64,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக ஆசேர் புதல்வர் இம்னா இம்னா வீட்டார். இசுவி இசுவி வீட்டார். பெரியா பெரியா வீட்டார். பெரியா புதல்வர் எபேர் எபேர் வீட்டார். மல்கியேல் மல்கியேல் வீட்டார். ஆசேர் புதல்வி பெயர் செராகு. அவர்கள் எண்ணிக்கைப்படி ஆசேர் புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 53,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக நப்தலி புதல்வர் யாகுட்சேல் யாகுட்சேல் வீட்டார். கூனி கூனி வீட்டார். எட்சேர் எட்சேர் வீட்டார். சில்லேம் சில்லேம் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி நப்தலி குடும்பங்கள் இவையே. அவர்கள் தொகை 45,400. ஆக இஸ்ரேலின் ஆண் மக்கள் தொகை 6,01,730. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: பெயர்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமை சொத்தாக பங்கிடப்படும். குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் நீ அதனதன் உரிமை சொத்தை கொடுப்பாய். ஒவ்வொன்றுக்கும் அதன் தொகைக்கேற்ப உரிமை சொத்து வழங்கப்படும். ஆயினும் திருவுளச்சீட்டு முறையிலேயே நாடு பங்கிடப்படும். அவர்கள் தங்கள் மூதாதையர் குலப்பெயர்கள் வாரியாக உரிமை சொத்தை பெறுவர். பெரியவற்றுக்கும் சிறியவற்றுக்கும் இடையே திருவுளச்சீட்டு முறைப்படி அதனதன் உரிமை சொத்து பங்கிடப்படும். தங்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்ட லேவியர் இவர்களே: கேர்சோன் கேர்சோன் வீட்டார். கெகாது கெகாது வீட்டார். மெராரி மெராரி வீட்டார். லேவி குடும்பங்களாவன: லிப்னி குடும்பம், எபிரோன் குடும்பம், மக்லி குடும்பம், மோசி குடும்பம், கோராகு குடும்பம். கெகாது அம்ராமின் தந்தை. அம்ராம் மனைவி பெயர் யோக்கபெத்து. இவள் லேவி மகள். லேவிக்கு எகிப்தில் பிறந்தவள்.
அம்ராமுக்கு இவள் ஆரோன், மோசே அவர்களின் சகோதரி மிரியாம் ஆகியோரை பெற்றெடுத்தாள். ஆரோனுக்கு பிறந்தவர்கள் நாத்தாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர் ஆகியோர். ஆனால் நாத்தாபும் அபிகுவும் ஆண்டவர் முன் வேற்று நெருப்பை கொண்டு வந்தபோது கொல்லப்பட்டனர். லேவியருள் 1 மாதமும் அதற்கு மேலும் வயதுடைய ஆண்களில் எண்ணப்பட்டோர் 23,000 பேர். இஸ்ரேல் மக்களிடையே அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை. ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு எந்த உரிமை சொத்தும் தரப்படவில்லை. மோசேயாலும் குரு எலையாசராலும் எண்ணப்பட்டோர் இவர்களே. அவர்கள் இஸ்ரேல் மக்களை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபிய சமவெளியில் எண்ணினார்கள். ஆனால் சீனாய் பாலை நிலத்தில் எண்ணப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களில், அதாவது மோசேயாலும் குரு ஆரோனாலும் எண்ணப்பட்டோருள் எவரும் இவர்களிடையே இல்லை. ஏனெனில் அவர்கள் பாலை நிலத்தில் மடிந்து விடுவர் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். எபுன்னே புதல்வன் காலேபையும் நூன் புதல்வன் யோசுவாவையும் தவிர அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. இணைச்சட்டம் அதிகாரம் 27. மோசே இஸ்ரேலின் தலைவர்களோடு சேர்ந்து மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள். நீங்கள் யோர்தானை கடந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகும் நாட்டிற்குள் நுழையும் நாளில் பெரிய கற்களை நாட்டி அவற்றின் மேல் சாந்து பூசுங்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தது போல் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்குள் நீங்கள் நுழையுமாறு கடந்து சென்றதும் அக்கற்களின் மீது திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் எழுதி வையுங்கள். நீங்கள் யோர்தானை கடந்து சென்றதும் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்டது போல இத்தகைய கற்களை ஏபால் மலை மீது நாட்டி அவற்றின் மீது சாந்து பூசுங்கள். அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு கற்களாலான ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். அவற்றின் மீது இரும்பு கருவி பட வேண்டாம். கற்களால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுங்கள். அதன் மேல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலிகளை செலுத்துங்கள். நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அங்கேயே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்தி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். மேலும் அக்கற்களின் மீது இத்திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் மிக தெளிவாக எழுதி வையுங்கள். பின்னர் மோசே லேவிய குருக்களோடு சேர்ந்து இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் சொன்னதாவது: இஸ்ரேலே, கவனமாக கேள். நீ என்று உன் கடவுளாகிய ஆண்டவரின் மக்களினம் ஆகியுள்ளாய். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் என்று உனக்கு விதிக்கும் அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நிறைவேற்று. மோசே அன்று மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: நீங்கள் யோர்தானை கடந்த பின் மக்களுக்கு ஆசி வழங்குமாறு சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் ஆகியோர் கெரிசிம் மலை மீது நிற்கட்டும். மக்களுக்கு சாபம் வழங்குமாறு ரூபன், காத்து, ஆசேர், செபுலோன், தான், நப்தலி ஆகியோர் ஏபால் மலை மீது நிற்கட்டும். லேவியர் இஸ்ரேலர் அனைவருக்கும் உரத்த குரலில் கூற வேண்டியது: ஆண்டவருக்கு அருவருப்பானதும் சிற்பியன் கைவினை பொருள்களுமான வார்ப்புச் சிலையையோ செதுக்குச் சிலையையோ செய்து அதை மறைவான இடத்தில் வைப்பவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் பதில் மொழியாக அப்படியே ஆகட்டும் என்பர். தம் தந்தையையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தமக்கு அடுத்திருப்பவரின் எல்லை கல்லை அப்புறப்படுத்துபவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். பார்வையற்றவரை வழி தவறச் செய்பவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும்
உரிய நீதியை புரட்டுபவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தன் தந்தையின் மனைவியோடு கூடுகிறவன் தன் தந்தைக்கு உரியவளின் உடையை திறந்ததனால் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். எந்த ஒரு விலங்கோடும் புணர்கிறவன் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தன் தந்தையின் புதல்வி அல்லது தன் தாயின் புதல்வி ஆகிய தன் சகோதரியுடன் கூடுகிறவன் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தன் மனைவியின் தாயோடு கூடுபவன் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தமக்கு அடுத்திருப்பவரை ஒளிந்திருந்து கொல்பவன் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். குற்றமற்றவரை கொல்வதற்காக கையூட்டு வாங்குபவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். திருப்பாடல் 111. அல்லேலூயா. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைகளை, உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய உயிர் மூச்சிலும் மேலாக அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. அதை எப்பயுமே எங்களுடைய இதயத்தோட நெருக்கமாக வச்சுக்கணும். அதை மனப்பாடம் பண்ணணும். அதை நாங்கள் நாள் முழுசும் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப சொல்லி பார்க்கணும். உங்களுடைய சட்டத்தை எங்களுடைய இதயத்தில் நீங்கள் எழுதுவதற்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கக்கூடிய திருப்பாடல் 119 ஆசிரியர் எப்படி திருச்சட்டத்தை அன்பு செய்கிறாரோ அதே போல் உங்களுடைய திருச்சட்டத்தை, உங்களுடைய வார்த்தைகளை அன்பு செஞ்சு அதை எங்களுடைய இதயத்தில், எங்களுடைய வாயில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தந்துடலும் ஆண்டவரே. அம்மா, நீங்கள் உங்களுடைய இந்த ஜெபமாலை எங்களுக்கு கொடுத்தது காரணமே இறை வார்த்தை வாயில் இருக்கணும், அது எங்களுடைய இதயத்திலும் சிந்தையிலும் இருக்கணும். அதுக்காக தான் நீங்கள் எங்களுக்கு அதை கொடுத்துருக்கீங்கம்மா. அதை நாங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் ஆண்டவருடைய கட்டளைகளை ஒவ்வொன்றும் எங்கள் மனசில் நிறுத்தி, சிந்தையில் நிறுத்தி, அதை விட்டு விலகாமல் ஒவ்வொரு நாளும் வாழணும். அதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். வேறு எந்த பொழுதுபோக்கும் எங்களுக்கு வேண்டாம். வேறு எந்த உலக பிரகாரமான வாழ்க்கையும் எங்களுக்கு வேண்டாமா. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்காக நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதே போல் வைராக்கியமாக வாழக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தந்துடல வேண்டி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கான விளக்கு வரி ரொம்ப ரொம்ப சின்னது தான். சொல்லப்போனால் எதுவுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாமே நேரடியான விஷயங்கள் தான். நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. எல்லாமே நேரடியாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ முதல் நம்ம அந்த விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விகளுக்கான பதில் பார்த்துரும். ஏற்கனவே யூதா குலம் தான் முதல் கணக்கெடுப்பில் அதிகமான ஜனத்தொகையை கொண்டு இருந்துச்சு. இப்போது இந்த 12 குலங்கள்
13ன்னு கூட வச்சுக்கலாம். 13 இருக்கக்கூடிய குலங்களில் எது அதிகமாக இருக்கு அப்படின்னா திரும்பவும் யூதா குலம் தான். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம்? இன்றைக்கி 26ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 76,500 பேர் யூதா குலத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. மற்ற எல்லாமே 60, 65 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. திரும்பவும் யூதா தான் போருக்கு போகிறது. செங்கோல் அங்கிருந்து தான் புறப்பட போகிறது. கவனித்து கொண்டே வாங்க. யூதா குலம், ஜூடா ஆங்கிலத்தில். சரி, ரெண்டாவது, இன்றைக்கான மொத்த மக்கள் தொகை எவ்வளோ, ஜனத்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏற்கனவே 6,03,550 வாசித்தோம். இன்றைக்கி கொஞ்சம் கம்மி, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், பட் கொஞ்சம் கம்மி. 6,01,730. ஸோ கிட்டத்தட்ட 1,820 பேர் கம்மியாக இருக்கிறாங்க. போன மக்கள் தொகையை விட ஒரு கிட்டத்தட்ட 2,000 பேர் கம்மியாக இருக்காங்க. 1,800 பேர் கம்மியாக இருக்காங்க. சரி, மூன்றாவது கேள்வி, இன்றைக்கி அந்த எத்தனை சாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 12 சாபங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு சாபத்துக்கு பின்னாடி மக்கள் என்ன சொல்லணுமா, அவங்க கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் யோசுவா சொல்லும் போது மக்கள் எப்படி மறுமொழி கூறணுமா? ஆமேன், அப்படியே ஆகட்டும் சொல்லி நம்ம தமிழில் இருக்குது. ஒரிஜினல் எபிரேய வார்த்தைனா ஆமேன், சோபீட். அதை தான் நம்ம அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு பழக்கம் தான் நம்ம ஜெபிக்கும் போது கூட நிறைய இடங்களில் யாராவது இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்லலாம் நம்ம பார்த்தோன்னா ஏதாவது நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமோ இல்லை வசனமோ சொன்னாங்கன்னா ஆமேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆமேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பழக்க முறை பைபிளிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஸோ இது பிரிந்து போன சகோதரர்கள் கொண்டு வந்தது இல்லை, ஏற்கனவே சபையில் முன்னாடி இருந்தது. எல்லாருமே ஆமேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இங்கே இருக்குது. அதுக்கான வேர்கள் யூத வேர்கள் பழைய ஏற்பாட்டில் இங்கே இருக்குது. மக்கள் ஆமேன்னு சொல்லி ஒத்துக்குவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, உறுதி சொல்லுவாங்க. இதை தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஆமேன் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு உறுதியாக உங்களுக்கு சொல்லிக்கணும். ஒரு தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்கலைன்னா விண்ணகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல அவர் ஆமேன்னு சொல்கிறாரு. வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, உறுதியிலும் நான் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையிலும் உண்மையாக, வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, ஆமேன் ஐ டெல் யூ, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆக்சுவலாக அவர் ஆமேன்ற வார்த்தையை தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறாராம். சரி, எண்ணிக்கையில் 26ஆவது அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசித்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோராவினுடைய புதல்வர்கள் எழுதின திருப்பாடலாம் நம்ம வாசித்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எப்படிடா கோரா தாத்தான், அதுக்கப்புறம் அந்த அபிராம் தான் ஆர்வனுடைய குருத்துவத்துக்கு எதிராக எழும்பி கிளர்ச்சி செஞ்சவங்க. ஆனால் பாருங்கள், கோராவினுடைய புதல்வர்கள் இந்த எண்ணிக்கை 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கோராவின் சன்ஸ், அவங்களுடைய புதல்வர்கள் அந்த நெருப்பினால் அழிக்கப்படலையாம். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் யாரெல்லாம் அந்த பாவத்தை செஞ்சாங்களோ, ஆரோனுக்கு எதிராக எழும்பினார்களோ அவங்கள மட்டும்தான், கோராவை மட்டும்தான் அந்த நெருப்பு சுட்டெரித்து அந்த நிலம் திறந்து விழுங்கியது. அவருடைய புதல்வர்கள் எதுவுமே ஆகலை. பாருங்களேன், அப்போ ஆண்டவர் பாருங்களேன், பரிசுத்தமாக இருக்கவங்கள, தாழ்ச்சியாக இருக்கவங்கள எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதை நம்ம பார்க்குறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் வீழ்ந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். அது அப்படிங்க நடந்திருப்பாங்க. திருப்பாடல் 91 வாசித்தது இங்கே நடந்திருக்கு. பரிசுத்தமாக ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிச்சு தாழ்ச்சியோட மனசில் இருக்கவங்கள எந்த குறையுமே ஆண்டாது. அப்படியே அதை ஆண்டுச்சாலும் அதிலிருந்து ஆண்டவர் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வருவார். அதுக்கு தான் அவர் அதை அனுமதிக்கிறார். அதை நம்ம யோபுவின் வாழ்க்கையில் பார்த்தோம், யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தோம், யாக்கோபின் வாழ்க்கையிலையும் அதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இணைச்சட்டத்தில் நம்ம முக்கியமான விளக்கங்கள் எதுவும் இல்லை, ஏன்னா எல்லாமே நேரடியாக கொடுக்கப்பட்டது. ஸோ எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறாரு. இன்னும் கவனன்ட் சாலம்னைசேஷன், உடன்படிக்கை முழுமையாக ஏற்படுத்தப்படவில்லை. அது அவங்க கானானுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த 2 மலைகள் சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு மலையில் நின்றுட்டு ஆசீர்வாதங்களை கூறணும், இன்னொரு மலையில் 6 குளங்கள் நின்றுட்டு சாபங்களை கூறணும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். பட் முன்னாடியே எப்படி பண்ணணும்னு சொல்லி மோசேயின் வழிமுறைகளை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு யோசுவாக்கு. இன்றைக்கி திருப்பாடல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டதை ஒரு சின்ன ஒரு வரியில் சம்மரைஸ் பண்ணுது. 111 10வது வசனம். ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம், அவர் தம் கட்டளைகளை கடைப்பிடிப்போர்
நல்லறிவுடையர். அப்போ நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் வேணும், நல்ல அறிவு வேணும் அப்படின்னாக்கா ஆண்டவரை பற்றின அச்சம் வேண்டும். ஆண்டவரை பற்றின அச்சம் இருந்துச்சுன்னா நமக்கு ஞானம் வந்துடும். ஸோ அந்த திரும்ப நமக்கு சுற்றி வருது, ஆண்டவரை பற்றின அச்சம் இருக்கணும். நம்ம மனசில் உண்மையாலுமே கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில், ஆண்டவரே உங்களுக்கு அஞ்சு பாவத்தை விட்டு எங்களுடைய சிந்தையை திருப்பணும், உங்களுக்கு அஞ்சு பரிசுத்தமான உங்களுக்கான அந்த அஞ்சுதற்குரிய அந்த ஒரு மனநிலையை நாங்கள் கொண்டிருக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு அஞ்சு பாவத்தை விட்டு எங்கள் கண்களை திருப்பணும், எங்களுடைய வார்த்தைகளை திருப்பணும், எங்களுடைய மனதை திருப்பணும், ரிப்பெண்ட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக யூ-டர்ன் பண்ணணும் எங்களுடைய இதயத்தை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு அஞ்சக்கூடிய ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் ஆஃப் காட், இறை அச்சத்தின் ஆவியை எங்களுக்கு தர வேண்டி தூயாவினரோட அந்த 7 கொடைகளை ஒன்று நம்ம கேட்போம். ஆண்டவர் அதை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எவனும் நம்மளை ஏமாற்ற முடியாது, சாத்தானும் ஏமாற்ற முடியாது, உலகமும் ஏமாற்ற முடியாது, நம்ம உடலும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நமக்குள்ளே அந்த ஹோலி ஃபியர் இருக்கும், பரிசுத்தமான கடவுள் மீதான அந்த அச்சம் இருக்கும். ஆண்டவர் மேலே எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்தால் வருது, எல்லாமே ஆண்டவர் தான் தொடக்கமும் முடிவுமா இருக்கார். அவருக்கு நான் 5 நடப்பேன். அந்த 5 நடக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதில் தான் எனக்கு இன்பம் இருக்குது. அவருடைய திருச்சட்டத்தின்படி நடக்கிறதெல்லாம் எனக்கு இன்பம் இருக்குன்ற அந்த ஒரு உள்ள நமக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.